ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஐபிஓ ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஐபிஓ ரிவ்யூ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஐபிஓ ரிவ்யூவாக இருக்க போகுது. நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. இது முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது. நீங்க உங்களோட ஹார்ட் ஏர்ன் மணியை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நல்லா யோசிக்கணும். இப்ப நாம எஸ்பி ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெடோட ஐபிஓ டீடைல்ஸை பார்த்துருவோம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இருக்காங்க. குவார்டர்லி ஆவரேஜ் ஏயுஎம் எடுத்து பார்க்கும் பொழுது ஸோ இதுல மார்க்கெட் லீடர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஐசிஐசி புடென்ஷியல் ஏஎம்சி இருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்காங்க, நிப்பான் இந்தியா லைஃப் ஏஎம்சி இருக்காங்க. 12.51 லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. முக்கியமா பிஎம்எஸ்லயும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஐஎஃப்லயும் சரி ஒரு கணிசமான அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 60% மேல எஸ்ஐஎஃப்ல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. பிஎம்எஸ்ல ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடரா இருக்காங்க. ஓவராலா மியூச்சுவல் ஃபண்ட்ல 15.3% 16% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. டோட்டல் அசட்ஸ் எல்லா செக்மெண்ட்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டு, பிஎம்எஸ், எஸ்ஐஎஃப் எல்லாம் சேர்த்து பார்க்கும்பொழுது 29.46 லட்சம் கோடியா இருக்கு. முக்கியமா இவங்களோட மோட், அதாவது இவங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 22,000க்கு மேல இருக்க ஸ்டேட் ஆஃப் இந்தியா பிரான்ச்சஸ் மூலியம் இவங்க ப்ராடக்ட்ஸ் இவங்க விற்கவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டோட்டல் ஆக்டிவ் சிப் அக்கௌண்ட்ஸ்ல 16.09%, அதாவது 1.58 crore ஆக்டிவ் சிப் அக்கௌண்ட்ஸ் இருக்கிற ரீடெயில் பேஸ் இருக்கிற எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்காங்க. பிஎம்எஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி 39% மார்க்கெட் ஷேரும், எஸ்ஐஎஃப் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 61% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடரா ஏஎம்சி பிசினஸ்ல இந்த கம்பெனி இருக்காங்க. பினான்சியல்ஸ் எடுத்து பார்க்கும் பொழுது 22% போன வருஷமும் இந்த வருஷமும் அவங்களோட ரெவன்யூ உயர்ந்து 4,390 கோடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 21% உயர்ந்து 3,067 கோடி அளவுக்கு இருக்கு. மார்க்கெட் பெஸ்ட் ஆபரேஷனல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.08% வச்சிருக்காங்க. இவங்க ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பார்க்கும்பொழுது 43.02% அளவுக்கு இருக்குங்க. இவங்களோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் பியர் கம்பேரிசன் எடுத்து பார்க்கும்பொழுது அப்சல்யூட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஹையஸ்டா இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஏஎம்சிஸ் அதுல இவங்க பார்த்திருக்காங்க. இவங்க டோட்டல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் பாத்தீங்கன்னா அப்பர் பிரைஸ் பேண்ட் எடுத்து பார்க்கும்போது 1.17 ட்ரில்லியனா இருக்கு. இவங்க கேட்கிற பிரைஸ் பேண்டுக்கு இவங்க வேல்யூவேஷன் 38.12x இருக்கு. ஸோ ஐசிஐசி புடென்ஷியல் ஏஎம்சி எடுத்து பார்த்தாலும் சரி, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி எடுத்து பார்த்தாலும் சரி, நிப்பான் லைஃப் ஏஎம்சி எடுத்து பார்த்தாலும் சரி, ஸ்லைட்டா ஒரு மார்ஜினல் இன்வெஸ்டர்ஸ்க்கு டேபிள்ல வச்சிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா ஐசிஐசிஐ பொடென்ஷியல் நியர்லி 50 டைம்ஸ் earnings, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 39 டைம்ஸ் earnings, நிப்பான் லைஃப் ஏஎம்சி 41 டைம்ஸ் earnings கேட்கறதுனால ஒரு மார்ஜினல் கொஞ்சம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் வேல்யூவேஷனை கொடுத்திருக்கிறதா எனக்கு தென்படுதுங்க. சோ இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பாத்தீங்கன்னா 11,692 கோடியா இருக்கு. என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ இருக்கு. இதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் 90% ஸ்டேக் வச்சிருக்க போறாங்க. பிரைஸ் பேண்ட் 545 ரூபாயில இருந்து 574 ரூபாய் இருக்கு. ஒரு லாட் சைஸ் 26 ஷேர் 14,924 ரூபாய் இருக்கு. ஜூலை 14 இருந்து ஜூலை 16 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓல லிஸ்டிங் டேட் ஜூலை 21 இருக்கு. இண்டிவிஜுவல் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் 1.3 crore ஷேர்ஸ் இவங்க அலோகேட்டும் பண்ணிருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 70 ரூபாயில இருந்து 96 ரூபாய் அளவுக்கு அங்கே இங்கே போயிட்டு இருக்கு. அது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பொறுத்துங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு 12% to 16% லிஸ்டிங் நேசறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அப்பர் பிரைஸ் பேண்ட் பாத்தீங்கன்னா 676 ரூபாய் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 10% மேல லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்ற ஆளா இருந்தீங்களா? சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு ஸ்ட்ராங் போன் இண்டஸ்ட்ரி லீடர் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஆனா செபி இன்டர்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏஎம்சி பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் கூட பாத்தீங்கன்னா
இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இஎம்சி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோல்டு, ETF வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொஞ்சம் காம்படிஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சி வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இவங்க மார்க்கெட் ஷேர் போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஒன் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்கா வந்து இருக்கு. குவார்டைல்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது. ஸோ செபி இன்டர்வென்ஷன்ஸ் ஓவராலா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா இருந்தா இந்த மாதிரி ஏஎம்சி கம்பெனிஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. HDFC EMC, நிப்பான் லைஃப் EMC அதெல்லாம் பார்க்கும்பொழுது. பட் லாங் டேர்ம் வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் ஹோல்ட் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஸோ ஓவராலா நீங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா வந்து ஒரு ஐபிஓ பிரைஸ் வந்து நல்ல ஸ்டாப் லாஸா வந்து இருக்கும். ஓவராலா இந்த ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் தேவைப்படுற ஐபிஓ. பட் கொஞ்சம் பொறுமையா வேல்யூவேஷனுக்கு அப்புறம் பார்க்க வேண்டினா கூட இந்த மாதிரி ஐபிஓஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து தேவை. லிஸ்டிங் இன் சப்ளை பண்றவங்க சரி, லாங் டேர்மா நான் இன்வெஸ்ட் பண்ற ஆசைப்படுற ஆட்களுக்கும் வந்து சரி. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைஸோ இல்ல செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைஸோ மறக்காம கன்சிடர் பண்ணீங்க. நான் செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.